தமிழ்நாட்டில் இருக்க ஒட்டுமொத்த வாக்காளர்கள் எண்ணிக்கை. எஸ்ஐஆருக்கு முன்னாடி என்னவா இருந்துச்சு? 6,41,14,587 பேரா இருந்துச்சு. எஸ்ஐஆர் ப்ராசஸ் முடிஞ்சதா? இப்ப தமிழ்நாட்டில் இறுதி வாக்காளர்கள் எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5,67,07,380 டிராஸ்டிக்கா கீழே வந்திருக்கு. இதுல ஆண்கள் பார்த்தீங்கன்னா 2,77,38,925 பேர். பெண்கள் 2,89,60,838 பேர். மூன்றாம் பாலினத்தவர்கள் பார்த்தீங்கன்னா 7,617 பேர். இதுல 18 வயசுல இருந்து 19 வயசுக்கு உட்பட்டவங்க, அதான் முறையா வாக்கு செலுத்துறாங்கன்னு வச்சுக்கிட்டீங்கன்னாக்கா, அவங்களோட எண்ணிக்கை மட்டுமே 12.51 லட்சம் பேர். 85 வயசுக்கு மேற்பட்டவங்க, சீனியர் மோஸ்ட் சிட்டிசன்ஸ், அவங்களோட எண்ணிக்கை 3.99 லட்சம் பேர். அதிக வாக்காளர்களை கொண்ட தொகுதி எது தெரியுமா இந்த முறை? சோழிங்கநல்லூர். 5,36,991 வாக்காளர்கள் அங்க மட்டுமே. குறைந்தபட்ச வாக்காளர்களை கொண்ட தொகுதி பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இருந்த ஒரு தொகுதியை பீட் பண்ணிட்டு சென்னை துறைமுகம் அந்த இடத்த பிடிச்சிருக்கு. 1,16,896 வாக்குகள் தான் ஒட்டுமொத்தமே அங்க. இதெல்லாம் ரைட்டு. எந்த அளவுக்கு வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்காங்க கேட்டீங்கன்னா எத்தனை பேர் ஷாக் ஆக போறீங்கன்னு தெரியல. 74,07,207 பேர் நீக்கம் பண்ணப்பட்டிருக்காங்க. எஸ்ஐஆருக்கு பிற்பாடு இறுதி செய்யப்பட்டிருக்கல, அந்த ஃபைனலான வாக்காளர்கள் எண்ணிக்கை பொறுத்த வரைக்கும் இதுல குறைந்தபட்ச அளவுக்கு வாக்காளர்கள் நீக்கம் நடந்திருக்கிறது எங்கன்னு பாத்தீங்கன்னா அரியலூர்ல 1.1% வாக்காளர்கள் நீக்கியிருக்காங்க. அதாவது கிட்டத்தட்ட 5,737 பேருங்க. அண்ட் அதிகபட்சமா எந்த இடத்துல வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்காங்க தெரியுமா? சர்ப்ரைஸ் தான் நினைக்கிற பல பேருக்கும். சென்னை கிட்டத்தட்ட 29.5% பேர் நீக்கப்பட்டிருக்காங்க. நம்பர்ஸ் சொல்றதா இருந்தா 11,84,942 பேர் நீக்கியிருக்காங்க. ப்ரோ என்ன இப்படிலாம் நடக்குது, என் பேர்ல விடுபட்டு இருக்கும் போல இருக்கே அப்படின்னு யாராவது நினைக்கிறீங்கன்னாக்கா பதற வேண்டாங்க. தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் இருக்காங்களா, அவங்க ஒரு விஷயத்த தெளிவா அறிவிச்சிருக்காங்க. ஏங்க இப்ப எஸ்ஐஆருக்கு பிற்பாடு இதெல்லாம் நாங்க ஃபைனலைஸ் பண்ணி வெளியிட்டாலும் பரவாயில்ல, பெயர் சேர்க்கணும் திருத்தணும் அப்படின்னு எதனா இருக்குனாக்கா நீங்க தாராளமா விண்ணப்பிக்கலாம்னு ஒரு விஷயத்தை இங்க என்ஷூர் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஸோ பதற வேண்டாம். ஸோ வாக்காளர்கள் ரெடி ஆயாச்சா? அதுக்கப்புறம் என்ன, பாதுகாப்பு பணியை இங்க அதிகப்படுத்துறது, தேர்தல் நடத்தை விதிகள் இருக்குல்ல அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா தமிழ்நாட்டுக்குள்ள கொண்டு வருது. அவ்வளவுதான். தேர்தலுக்கான சூடு பிடிக்க ஆரம்பிச்சிடும் இதுக்கப்புறம் ரொம்ப பெரிய அளவுக்கு.